ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜீனியஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். ஒரு வழியா பல வருஷத்துக்கு அப்புறமா யூபை லின்ஷிக்கு எப்படி ஸ்கேட் போர்டிங் பண்றதுன்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருந்தான். லின்ஷி, பயப்படாத, நேரா போயிட்டே இரு, உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா பின்னாடி பிடிக்கிறதுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. லின்ஷி வேகமா திரும்பி, யூபை பாடுறா, நான் விழாமலே கத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துட்டு இருக்கா. அப்போ பின்னாடி நிக்கிற யூபைய பாக்கிறதுக்கு அவளுக்கு ஸ்கூல் படிக்கிற டைம்ல பார்த்த யூனிஃபார்ம் போட்டு குட்டியா அந்த யூபை ஞாபகம் வருது. அதை பார்த்துட்டு மறுபடியும் எனக்கு யூபை கிடைச்சிட்டான்னு சொல்லிட்டு பயங்கரமா இருந்துச்சு. ஒரு பக்கம் ஹாப்பி ஆயிட்டு இருக்கா. இங்க இன்னொரு பக்கம் ஃபூச்சன் இருக்கான்ல, அவன் கிட்ட ஒரு பேஷண்ட் ரொம்ப தெலுமுள்ளு பண்ணிட்டு இருந்தாலே, அந்த பொண்ணோட பொறுப்பை நீ எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேக்குறாரு. அந்த டிசீஸ் பத்தி நானே ரிசர்ச் பண்ணணும்னு நினைச்சேன், நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபூச்சன் வாலண்டியரா எடுத்துக்கிறான். அப்ப அந்த பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்கா. எனக்கு ஒரு டாக்டர் புதுசா வராரு, செம்ம ஹேண்ட்ஸமா இருக்கான் தெரியுமா அந்த பையன் சொல்லிட்டு நம்ம ஃபூச்சனோட போட்டோவை தான் காட்டுறா. அந்த ஃப்ரெண்டும் பார்த்துட்டு, யாரு இது டாக்டருங்கிற மாடல் ரேஞ்ச்ல இருக்கானேடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டா அப்பன்னு பார்த்து ஃபூச்சன் உள்ள வரான். இதுக்கு மேல ரெஸ்பான்சிபிளா டேப்லெட் எடுத்துக்கிறது மட்டும் இல்லாம ரெஸ்ட்டும் நீங்க எடுக்கணும், அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பிளட் டெஸ்ட் பண்ண வேண்டி இருக்குன்னு சொல்ல, டெஸ்ட் தானே பண்ணிக்கலாம் டாக்டர்னு சொல்லிட்டு இத்தனை நேரமா சிடுமூச்சு காட்டிட்டு இருந்தவன் மத்தவங்க கிட்ட எல்லாம் பூச்சன் கிட்ட மட்டும் பல்ல காட்டிட்டு இருக்கா. யூபை வீட்டுல ரெடி ஆயிட்டு இருக்கான். யாரோ காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேக்குது. யூபை கதவை ஓபன் பண்ணா போலீஸ் வந்திருக்காங்க. கொஞ்சம் உங்ககிட்ட விசாரிக்கணும் வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்காங்க. லின்ஷிய பாக்கிறதுக்கு தான் யூபை பிளான் பண்ணிருப்பான் போல. யூபை மெசேஜ் பண்ணிடுறான், இந்த மாதிரி நான் வெளியே போறேன் அப்புறம் பாக்கலாம்னு சொல்லிட்டு. லின்ஷி கிளம்பிட்டு இருந்தவ ஷாக் ஆயிடுறா, என்ன இருக்குன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கா. இங்க யூபை இந்த மாதிரி கூட்டு போறவங்க சில ஃபேக் ப்ராடக்ட் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம். பெரிய கம்பெனியோட ப்ராடக்ட் மாதிரியே அதே இப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுல வந்துட்டு அந்த கம்பெனியோட பேரை மட்டும் ஒட்டி யூஸ் பண்ணிருக்காங்க. இதை கொஞ்சமா ட்ராக் பண்ணும்போது உங்களோட நேம் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ப்ராடக்ட் எல்லாம் காட்ட ஆரம்பிக்க, யூபைக்கு அவன் ஃப்ரெண்டு பண்ண தப்பான வேலைன்னு சொல்லிட்டு நல்லாவே புரியுது. சார், ப்ராடக்ட் பண்ணி தரதான் என்னோட வேலை, உள்ள மெஷின் மட்டும். இதை விக்கிறதுக்குலாம் எனக்கு வந்து பார்ட்னர் ஒரு பையன் இருக்கான், அந்த பையன் தான் அந்த வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்கான், நான் நம்பர் கொடுக்குறேன், நீங்க வேணா அவன்கிட்ட விசாரிச்சு பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விசாரணை எல்லாம் முடியறதுக்குள்ள ஈவினிங்கா ஆயிடுது. சரிங்க, ஃபேமிலில இருந்து யாரையாவது வந்து உங்களுக்கு கூட்டு போக சொல்லுங்கன்னு போலீஸ் சொல்லிடுறாரு. ஃபேமிலின்னு எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு யூபை சொல்லிட்டு இருக்கான். சரி, ஃப்ரெண்ட் யாராவது இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்ல, இல்ல ஃப்ரெண்டும் இல்லன்னு சொல்ல வரான். அப்பதான் யூபைக்கு லின்ஷியை கிட்ட மறுபடியும் பேச ஆரம்பிச்சது ஞாபகம் வருது. லின்ஷிக்கு போன் பண்ண லின்ஷி வேகமா ஓடி வரா, சைன் பண்ணி யூபையை கூட்டு போறா. யூபை அவகிட்ட விளக்கம் சொல்லான்னு பார்த்தா லின்ஷி பயங்கரமா ஹாப்பியா இருக்கா. எங்க போன தடவை மாதிரியே எது காணா போயிருக்கோன்னு பயந்துட்டு இருந்தேன், பார்த்தா உனக்கு கூட்டு போறதுக்கு என்னைய நீ வர சொல்லிருக்க, செம்ம ஹாப்பியா இருக்கேன். இங்க பாரு, ஸ்ட்ராபெரி கேக் வாங்கி வந்திருக்கேன், கிஃப்ட் உனக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்கா. ரெண்டு பேரும் ரோட்லயே ஓரமா உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. யூபை மின்னல் வேகத்துல சாப்பிட்டு இருக்கான். செம்ம பசி லின்ஷி, ரொம்ப பசிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாயில கிரீம் ஓட்டிட்டு இருக்கு. லின்ஷி வேகமா போய் தொடச்சு விட்டுட்டு இருக்கா. லின்ஷிக்கு அது நார்மலா தான் இருக்கு, ஆனா யூபை தான் கொஞ்சமா ஷாக் ஆயிடுறான், என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வேணும்னே அவன் மூக்கிட்ட லைட்டா கை வச்சு இடிச்சிட்டு இருக்கான். என்னாச்சுன்னு சொல்லிட்டு லின்ஷி கேட்க, உனக்கு கூட கிரீம் அங்க ஒட்டி இருக்குன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு இருக்கான். பொய் சொல்லாத, ஃப்ராடுன்னு சொல்லிட்டு இவ்வளவு மறுபடியும் அவன் மூக்குல இடிச்சிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி அங்கேயே விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இங்க பார்த்தா அடுத்த நாள் இருக்கால, அவ கூட கூட வேலை பாக்குற ஆக்டர் ஒரு பையன் ஃபூமோன்னு சொல்லிட்டு இருப்பான்ல, அந்த பையன் மாரியோல உச்சியில நின்றுட்டு இருக்க. அத்தனை பேரும் கீழே இறங்கி வான்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. டிடி பக்கத்துல போறா. மிசி, நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல மிசி, நீ இல்லாத உலகத்துல என்னால வாழவே முடியாதுன்னு சொல்லிட்டு இவன் பேசிட்டு இருக்க. டிடி பாக்குறா. அவன் நடிக்கிற கேரக்டர்ல அவர் ஹீரோயின் பேரியா, அவன் நடிச்சு பிராக்டிஸ் பண்றான். இவனுக்கு போய் டைம் வேஸ்ட் பண்ணிருக்கீங்களேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கிளப்பி விட்டுட்டு, அறிவு இருக்கா இல்லையாடான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு திட்ட, என்னது எனக்கு ஆப்ஷனே வரலக்கா, ஆப்பர்ச்சுனிட்டியே வரலன்னு சொல்லிட்டு இவன் வேற ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்கான். சரி சரி பாத்துக்கலாம், நான் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு டிட்டி அங்கிருந்து, இன்னைக்கு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண போறேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம், இதுக்கு மேல பிரச்சனை பண்ணாம வாயை மூடிட்டுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. பார்த்தா டிட்டி, ஃபூச்சன், ஜீனா, சீன்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் ஒன்னா மீட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து லின்ஷியும் யூபையும் தான் வரல. யூபை வர விஷயம் அவங்க யாருக்குமே தெரியாது போல. லின்ஷி இன்னும் வரலையேன்னு சொல்லிட்டு தான் ஆளுக்கு பேசிட்டு இருக்காங்க. அதுவும் ஃபூச்சன் முதல் முறையா இப்ப லின்ஷியை வர ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்க்க போறான். ஹாஸ்பிட்டல்லாம் செட் ஆயிடுச்சானான்னு சொல்லிட்டு மத்த பசங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. கரெக்டா லின்ஷி உள்ள வந்துடுறா. டேய் ஃபூச்சன், எப்படா இருக்குன்னு சொல்லிட்டு வந்து கேட்டு, கைஸ் உங்க எல்லாருக்கும் நான் இன்னொரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு உள்ளவான் யூபைய கூப்பிட்டு, டேய் யூபையான்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் ஷாக் ஆயிடுறாங்க. எல்லாம் வேகமா ஓடி போயிட்டு இதயத்தை தொட்டு பாடுறான். படப்படன்னு துடிக்குது. எங்கடா இத்தனை வருஷம் போன, நம்ம குரூப் உன்னால ஃபில்லே ஆகலடா அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. நீ என்னதான் பண்ண இத்தனை நாள்னு கேட்க, என் ஃபேமிலிக்கு என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும்ல, அதனால பெரிய கடன்காரன் ஆயிட்டேன், காலேஜ் என்னால படிக்க முடியல, அப்படி இப்படி சொல்லிட்டு அந்தந்த வேலைன்னு பார்த்து நிறைய காசுலாம் அடைச்சிட்டேன். கிட்டத்தட்ட என் கடனை அடைச்சு முடிக்க போற நிலைமையில தான் இருக்கேன். காலேஜ்ல செல்ஃப் சர்டிபிகேட் கூட ஒண்ணு வாங்கிட்டேன், இதுக்கப்புறம் படிப்பை கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்லிட்டு யூபை என்னெல்லாம் பிளான் பண்ணிருக்கானோ அதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். டே, இந்த சின்ன வயசுல நீ இவ்ளோ பண்ணிட்ட, இதுக்கு மேல நீ மனசு வச்சா உன்னால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எதுவுமே இருக்காதுறான்னு சொல்லிட்டு மத்தவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ உடனே ஃபூச்சன் எந்திரிக்கிறான். நான் யூஎஸ்ல இருந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன்னு ஆளுக்கு ஒண்ணு கொடுத்துட்டு இருக்கான். லின்ஷி கிட்ட அடுத்து போறான் நேரா. போயிட்டு, லின்ஷி இந்த வாட்சே நீ ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிருக்க,
புது மாடல் வாட்ச் ஒண்ணு கொண்டு வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்கான். லின்சி பரவாயில்லன்னு சொல்லிட்டு தேங்க்ஸ்ரா சூப்பரா இருக்குன்னு உள்ள வச்சுக்கிறா. கட்டுவான்னு பார்த்தேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பூச்சன் பாக்க, ஆனா அவ ஓபன் கூட சரியா பண்ணி பார்க்கவே இல்ல. இங்க பார்த்தா இன்னொரு பக்கம் சாரிடா நீ வருவன்னு தெரியாது, உனக்கு எதுவும் வாங்கிட்டு வரல, அப்புறமா வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூச்சன் யூபைய பார்த்து சொல்றான். எல்லாரும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ஒன்னா சேர்ந்து ஹாப்பியா சாப்பிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க, கேம் எல்லாம் விளையாடுறாங்க. அடுத்த ஆளாளுக்கு அங்க இருந்து தனியா கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்போ உடனே நம்ம சீயன் கிட்ட டிட்டி கேட்டுட்டு இருக்கா, நீ பாத்தியாடா பூச்சனுக்கும் யூபைக்கும் நடுவுல ஏதோ ஒரு முட்டல் மாதிரியே தெரியுதுடா, ரெண்டு பேரும் வந்து ஒழுங்காவே பேசிக்கிட்ட மாதிரியே தெரியல, நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்க, இதெல்லாம் முன்னாடி நடந்தது இல்லையா என்ன, பல வருஷமா அப்படித்தானே போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அதை கண்டுக்காமலே சீயன் படுக்க மூவ் ஆன் ஆயிட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம லின்சி கூட ஜீனா தான் வந்துட்டு இருக்கா. எப்படியோ ஒரு வழியா அவனை கண்டுபிடிச்சிட்டடி, இது வந்துட்டு இயற்கையா நடந்தது இல்ல, நீ வந்து பல வருஷமா தேடுதல் வேட்டை நடத்திருக்கன்னு சொல்லிட்டு எனக்கே நல்லா தெரியும், நல்ல வேலை இப்பயாவது முடிச்சேன்னு சொல்லிட்டு சொல்ல, ஆமாண்டி ஒரு வேலை இப்ப கண்டுபிடிக்கலனா இன்னும் பல வருஷம் ஆனாலும் தேடிட்டு இருந்திருப்பேன், அதான் எனக்கு முக்கியமே, அவன் ஏன் எத்தனால என்ன பார்க்க வரேன்னு சொல்லிட்டு சத்தியமா எனக்கு தெரியாது, ஆனா அவனை தேடுறதுங்கிறது என்னோட மெயின் கடமையா தான் நான் என் வாழ்க்கையில பாத்துட்டு இருந்தேன், எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நிம்மதியா இருக்குன்னு சொல்லிட்டு லின்சி சொல்லிட்டு இருக்கா. அதே மாதிரி பூச்சனும் கிளம்புறான், தனியா சோகமா தான் போயிட்டு இருக்கான். கரெக்டா இப்பதான் வந்து நான் லின்சியை பாக்கிறதுக்கு, இப்பன்னு பார்த்து யூபை வந்துட்டானேன்னு சொல்லிட்டு அவனுக்கும் ஒரு வருத்தம் வந்துட்டு இருக்கு. இங்க நம்ம லின்சி அடுத்த நாள் ஆபீஸ்க்கு வரா. அவங்க ஆபீஸ்ல வந்துட்டு அவளுக்குன்னு சொல்லிட்டு சூப்பர் கம்ப்யூட்டர் வேணும் போல. அவ டீம்மேட் போய் கேக்குறா, ஆனா அவளுக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. லின்சிக்கு இருந்த பொண்ணு சூப்பர் கம்ப்யூட்டர் கிடைக்காட்டி நம்ம எப்படிங்க ப்ராசஸ வேகமா பண்ண முடியும்னு கேட்க, லின்சி நான் யோசிக்கிறேன், நீங்க அவங்க வேலையை பண்ணுங்க, யாரையும் எதுவும் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேணான்னு சொல்லிட்டு மத்தவங்களுக்கு எல்லாம் வேலையை சின்னதா பிரிச்சு கொடுத்துட்டு இருக்கா. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்சியரா யோசிக்கவும் ஆரம்பிக்கிறா. இங்க பார்த்தா இன்னொரு பக்கம் பூச்சன் ஹாஸ்பிட்டலுக்கு போறான். அந்த பொண்ணு இருக்கால ரொம்ப குறும்பு பண்ணிட்டே இருப்பாளே, அந்த பொண்ணுக்கு ரொம்ப உடம்பு முடியல போல. பூச்சன் போயிட்டு அவ பக்கத்துல உட்காந்துட்டு, மத்த எல்லா பேஷண்ட்டையும் பார்த்து முடிச்சிட்டேன், நீதான் ஃபைனல், அது மட்டும் இல்லாம எனக்கு கம்ஃபர்டிங்கா ஒருத்தவங்களை பேசுறதுக்கு எல்லாம் தெரியாது, சும்மா தான் என்னால உட்காந்துருக்க முடியும், கொஞ்ச நேரம் உனக்கு கம்பெனி கொடுத்துட்டுன்னு சொல்லிட்டு பூச்சன் உட்காந்துட்டு இருக்கான். சும்மா யாராவது ஒரு பேஷண்ட் பக்கத்துல உட்காந்துருப்பாங்களா, ஏதாச்சும் பேசலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்டுட்டு இருக்கா. ஏதாச்சும் பேசணுமா, அது வந்து இப்ப புதுசா மெடிக்கல்ல ஒரு பிரேக் த்ரூவே வந்திருக்கு, ஸ்டெம் செல்ல வச்சு ஒரு புது ரிசர்ச் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு மொக்கையா பேச ஆரம்பிக்க, யோ வாய மூடியாங்கிற மாதிரி இந்த பொண்ணு கத்தவே ஆரம்பிச்சிடுறா. இப்ப என்ன பேசுதுன்னு தெரியலையேன்னு ஏதோ ஒரு கதை ஒண்ணு எடுத்துட்டு, ஒரு பொண்ணு இருக்கா, அவ தீப்பெட்டி வித்தாலான்னு சொல்லிட்டு கதை ஒண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறான். அது கொஞ்சம் கொஞ்சமா கேட்டு கேட்டு அந்த பொண்ணு தூங்கியே போயிடுறா. பூச்சன் அவ தூங்குனது கூட கண்டுக்காம அவன் பாட்டுக்கு அந்த கதையை சொல்லி முடிச்சுட்டே இருக்கான். இங்க பார்த்தா லின்சி யூபைய பாக்கிறதுக்கு அவனோட ஒர்க் ஷாப்க்கு தான் வந்திருக்கா. அவன் பாட்டுக்கு வேலை பார்த்துட்டே இருக்க, லின்சி அவ லேப்ல இருக்க பிரச்சனை சொல்லிட்டு மாறி மாறி புலம்பிட்டே இருக்கா. இந்த ஸ்பேனர் எடு, அந்த நட் எடு, இந்த போல்ட் எடுன்னு சொல்லிட்டு யூபை அவகிட்ட வேலை வாங்கிட்டு இருக்கான். இப்ப என்ன பண்றதுனே தெரியலடா, இதுக்கு ஒரு சொல்யூஷனே கிடையாதுன்னு சொல்ல யூபை பாக்குறான். சொல்யூஷனே கிடையாதுன்னா, இங்க பாரு சாக்லேட் இருக்கு, இதை எடுத்து சாப்பிடு, ஸ்வீட்டா இருக்கும் போது கொஞ்சம் ஹாப்பியா ஃபீல் ஆகும்ல, அப்படிதான் நமக்கு நிம்மதியா இருக்கும்ல, அது போதும்னு சொல்ல, சாக்லேட் செம்மையா இருக்குன்னு சொல்லிட்டு லின்சி சொல்லிட்டு இருக்கா. அப்ப இந்த பாக்ஸ் ஃபுல்லா உனக்கு தான், எடுத்துட்டு போய் சாப்பிடுன்னு சொல்லிட்டு யூபை அவளுக்கு கொடுத்து விட்டுட்டு இருக்கான். லின்சி மறுபடியும் ஆபீஸ்க்கு வந்துடுறா. மத்த எல்லாரு கூடயும் சேர்ந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கிறா. ஒர்க்லோட் அவளுக்கு ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. எல்லாரு கூட சேர்ந்து மாறி மாறி ஒர்க் பண்ணிட்டே இருக்கா. அதே ஒன்னு பக்கம் நமக்கு ஜீனாவை காட்டுறாங்க. ஜீனாவோட அம்மா அவளை டார்ச்சர் பண்றத விடுற மாதிரி தெரியல. அந்த பையனுக்கு வந்துட்டு பேசு, கால் பண்ணு, மெசேஜ் பண்ணுன்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஜீனா போனே கட் பண்ணிட்டு செம்ம டென்ஷனா இருந்துட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் சீயன் இருக்கான்ல, ஒரு ஹோட்டலுக்கு வந்து ஒரு பொண்ணு கிட்ட கூட லாஸ்ட் டைம் நல்லா பேசிட்டு இருந்தானே ஓனர்ட்ட, அதே ஹோட்டலுக்கு வரான். வந்துட்டு 3 பாட்டில் ஜூஸ் வாங்குறான். அந்த பொண்ணு கொண்டு வந்து சர்வ் பண்ணிருக்கா. பார்த்தா உங்களுக்கு தான் ஒரு பாட்டில், அன்னைக்கு நான் உங்கள்ட்ட கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன்ல, அதுக்கு பதிலா அந்த ஜூஸை குடிங்க அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு பாக்குறா. கரெக்ட் தான், அன்னைக்கு நீங்க கொஞ்சம் ஓவரா தான் பேசுனீங்க, ஜூஸ் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவனை பார்த்து சிரிச்சுட்டே போயிட்டு இருக்கா. சீயன் அந்த பொண்ணுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு போல இந்த ஹோட்டல் பொண்ணுக்கு. தூரமா இருந்து அவனே பார்த்து எவ்வளவு சின்சியரா பேசிட்டு இருக்கான் பாருன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. நீங்க பார்த்தா நம்ம லின்சி லேப்ல இருந்து வெளியே வரா, பயங்கரமா டல்லா இருக்கா, முகலாம் வெளுத்து போயிருக்கு. அவ டீம்மேட்டே பார்த்துட்டு போய் ரெஸ்ட் எடுங்க, நான் வீட்டுல போய் டிராப் பண்ணவான்னு கேக்குறா. இல்ல நீ உள்ள போய் வேலையை பாரு, நான் குளிச்சா சரியாருவேன்னு சொல்லிட்டு நம்ம லின்சி அங்க இருந்து 2 ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்கல. மயக்கம் போட்டு படிக்கட்டுல இருந்து பொத்துன்னு கீழே விழுந்துடுறா. அவ்வளவுதான், எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லயே விஷயம் தெரிஞ்சு போயிருது. பூச்சன் இருக்க ஹாஸ்பிட்டல்ல தான் சேர்த்திருக்காங்க. லின்சியோட அண்ணா வந்திருக்கான், ஜீனா வந்திருக்கா, அடுத்து யூபைன்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் வந்திருக்காங்க. லின்சியோட அண்ணா நேரா நான் உள்ள போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு போயிட்டு இருக்க. கூடவே யூபையும் போயிட்டு இருக்கான். அம்மா அப்பா கிட்ட சொல்ல போறேன்னு சொல்லிட்டு அண்ணா கத்திட்டு இருக்கான். அண்ணா சொல்லாத, நான் ப்ளீஸ், நான் சொல்றது கேளு, எனக்கு என்ன கை கால் உடஞ்சா போயிருச்சு, அடிதான் பட்டிருக்கு லேசா, கொஞ்ச நாள் சரியா போயிரும்னா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிக்கிறா. கண்டிப்பா ஐவி ட்ரிப் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பூச்சன் சொல்ல, ஊசினால எனக்கு பயம், டேப்லெட்டா கொடுக்க முடியாதான்னு கேக்குறா. இல்ல கண்டிப்பா போட்டுதான் ஆகணும்னு சொல்லிட்டு பூச்சனும் சொல்லிடுறான். இங்க அவ டீம்மேட்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ணிருக்காங்க, நம்ம முன்னாடியே அவளுக்கு இன்னும் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கணும் போல, என்ன பண்றது, சரி ஹாஸ்பிட்டல்ல போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு டைமை வேஸ்ட் பண்ணாம நம்மளால எவ்வளவு வேலையை முடிச்சு வைக்க முடியுமோ முடிச்சு வைக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. லின்சி கூட யார் நைட் ஸ்டே பண்றா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வருது. அன்னைக்குன்னு பார்த்தா அவங்க அண்ணனுக்கு ஏதோ வேலை இருக்கும் போல, என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க. ஒரு பக்கம் யூபை, ஒரு பக்கம் பூச்சன் மாறி மாறி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க.
நல்லா லின்சியோட அண்ணாக்கு நல்லாவே புரியுது. பூச்சன் பாக்குறான், நைட் ஷிஃப்ட்ல தான் நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன், யூபை நீ கூட இருக்க வேணாம், நீ கிளம்பி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் அங்க வந்து அமுச்சு விட்டுட்டு இருக்கான். அடுத்து நேரா பூச்சன் அங்க இருக்கிற நர்ஸ் ஸ்டாஃபுக்கு எல்லாம் சேர்த்து நிறைய சாப்பாடு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு லென்சிய நல்லா பாத்துக்கோங்கன்னு சொல்ல அந்த பொண்ணுங்க எல்லாம் கண்டுபிடிச்சிட்டுறாங்க. நர்ஸ்லாம் என்ன சார் உங்க கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கெல்லாம் எதுக்குமே பதில் சொல்லாம பூச்சன் அங்க இருந்து நல்லா பாத்துக்கோங்க, ஏதாவது ஹெல்ப்னா கேளுங்கன்னு சொல்லிட்டு அங்க வந்து சிரிச்சுட்டே போயிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம யூபை லென்சியோட உட்காந்துட்டு இருக்கான். சரி ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு யூபை கேட்க, இல்லடா ஒண்ணும் இல்ல, இதுக்கு மேல இந்த ப்ராஜெக்ட் எப்படி கொண்டு போய் முடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய டவுட் இருக்குன்னு சொல்லிட்டு மேல இருக்க சீரியஸ்னஸ் பத்தி அவளும் சொல்லிட்டு இருக்கா. அந்த கரெக்டா பூச்சன் வரான். சரி போதும் யூபை, இதுக்கு மேல வெயிட் பண்ணாத, கிளம்புன்னு சொல்லிட்டு துரத்தி விடுறான். வெளியே வந்து பூச்சன் எட்டி பார்த்தா யூபைக்கு போக மனசு இல்லாம வெளியே போய் ரோட்ல நின்னுட்டு அந்த ரூமே எட்டி எட்டி பாத்துட்டு இருக்கான். இவன் வேற ரொம்ப தொல்லை பண்றானேங்கிற மாதிரி பூச்சன் யோசிச்சுட்டு அங்க இருந்து கிளம்ப லென்சி மெசேஜ் பண்றான் யூபைக்கு, போயிட்டியா என்ன பண்றா அப்படிங்கிற மாதிரி. யூபையும் ரிப்ளை பண்ணிட்டு வேலை எல்லாம் பாத்துட்டு இருக்க கரெக்டா பூச்சன் எட்டி பாக்குறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா லென்சி தூங்கி போயிட்டு இருக்கா. அதுக்குள்ள நம்ம யூபை இருக்கான்ல, போறவா லென்சிக்கு பாட்டு எல்லாம் கேட்கற மாதிரி ஒரு ஹெட்போன் சொன்ன அவனாவே பண்ணிட்டு பாக்ஸ் எல்லாம் கியூட்டா பிங்க் கலர்ல ரெடி பண்ணிட்டு அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போறான். ஒரு வீல் சேர் ஒண்ண வாங்கிட்டு அவன் போகும்போதே எங்க நர்ஸ் எல்லாம் நிக்கிறாங்கல்ல, டாக்டர் இருக்கால பூச்சன் டாக்டர், அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் போல அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இது கேட்டு யூபைக்கு பயங்கரமா காண்டாயிருது. ஒரு வீல் சேர் ஒண்ண கடன் வாங்கிட்டு லென்சி கொஞ்சம் வெளியே போய் ஃப்ரெஷ் காத்து வாங்கிட்டு வரலாமான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அவளை கூட்டிட்டே அங்க இருந்து வெளியே கிளம்பிடுறான். அவன் பாட்டுக்கு வீல் சேர வேகமா இழுத்துட்டு போயிட்டு இருக்கா. லென்சி பயங்கரமா ஹாப்பியா இருக்கா, ஜாலியா கத்தி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. நிறுத்தி தொலைங்க பைத்தியங்களான்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேக்குது. பார்த்தா லின்சியோட அண்ணாதான் அங்க வந்திருக்கான். அறிவு கட்ட பசங்களா, அவளுக்கே உடம்பு முடியாம ஃபீவரோட வந்து அட்மிட் ஆயிட்டு இருக்கா. என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் திட்ட ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் அந்த இன்னொரு பேஷண்ட் பொண்ணு இருப்பால, அந்த பொண்ணு முன்னாடியே நர்ஸ் இருந்துட்டு பூச்சனோட கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கால, வேற ஒரு பையனோட சுத்திட்டு இருந்தானே காலன்னு பேசிட்டு இருக்க. அவர் கேர்ள் ஃபிரெண்டே இல்ல போல, நீங்களே தப்பா எடுத்துட்டு இருக்கீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பல்ல காட்டிட்டு இருக்கா. பூச்சனும் போய் தேட ஆரம்பிக்கிறான். ஏற்கனவே நம்ம யூபை வாங்கிட்டு வந்திருப்பான் போல ஸ்ட்ராபெரி, அது பக்கத்துலயே இவன் வாங்கிட்டு வந்த ஸ்ட்ராபெரியும் வச்சுட்டு எங்க போயிட்டாங்க அப்படின்னு பாத்துட்டு இருக்கான். அப்பதான் லென்சி யூபை அவங்க அண்ணான்னு சொல்லிட்டு எல்லாரும் உள்ள வந்துட்டு இருக்காங்க. பூச்சன் நேரா அந்த பேஷண்ட் பொண்ணை பாக்குறதுக்காக உள்ள போயிடுறான். உங்க கேர்ள் ஃபிரெண்டா அந்த பொண்ணு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவன் நை நைன்னு கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கா. வேலையை பாரு ஒழுங்கா, என்ன ஒழுங்கா உன்னோட ரீடிங்ஸ் எல்லாம் எடுக்க விடு அப்படின்னு சொல்லிட்டு பூச்சன் சொல்லிட்டு இருக்க. யார் இந்த பையன், அவன் தான் உங்க காதல் போட்டியா, அந்த பையன் உங்களுக்கு எல்லாம் ஒர்த்து கிடையாது, நீங்க தான் பெஸ்ட்னு சொல்லிட்டு நல்லா அவனுக்கு பயங்கரமா கல்ல போட்டுட்டு இருக்கான் அந்த பொண்ணு. பூச்சன் சிரிச்சுட்டே அங்க இருந்து கிளம்பிடுறான். இங்க இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஜீனா இருக்கால, அவ இன்னைக்கு லென்சியோட அண்ணனை பாக்கிறதுக்கு வந்திருப்பா போல. ரெண்டு பேரும் ஒன்னாதான் வீட்டுல உட்காந்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்காங்க. அப்படி பாத்துட்டு இருக்கும் போதே, ஜீனா உனக்கு தெரியுமா யூபைக்கும் பூச்சனுக்கும் நடுவுல லென்சிக்கு மேல லவ் போட்டி நடக்குதா என்னன்னு கேட்க, இன்னைக்கு நேத்தா அதெல்லாம் பல வருஷமா நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஜீனா சொல்லிட்டு இருக்கா. நீ யார அவ செலக்ட் பண்ணுவான்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு லின்சியோட அண்ணா கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, ரொம்ப டிஃப்ரெண்டா யோசிக்கிற ஆளு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க யார் வந்தா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஜீனா கேக்குறா. யார் வந்தா பெட்டரா, என் தங்கச்சி யார செலக்ட் பண்ணாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா எனக்கு ஒரு கெஸ் இருக்கு, என்ன நடக்குதுன்னு பாக்கலாம், என் தங்கச்சி பத்தி எனக்கு நல்லா தான் தெரியும் அப்படின்னு அவனும் சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஜீனா பாக்குறா, நம்ம ரெண்டு பேரும் ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா, வீட்டுலதான் நம்ம ஆக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு போட்டோ எடுக்கிறா. ஆனா ரொம்ப டிஸ்டன்ஸ்டா ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஜீனா கேக்குறா. வேகமா நம்ம லின்சியோட அண்ணா அவ தோல்ல கையை போட்டு மாலெல்லாம் சாஞ்சிட்டு இப்ப போட்டோன்னு சொல்லிட்டு போஸ்ட் கொடுக்குறான். ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் வெக்கமா தான் இருக்கு. அடுத்து ஒன்னா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க, ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே டைம் ஓடிட்டே இருக்கு. இங்க பார்த்தா நம்ம லின்சி கூட மறுபடியும் யூபை உட்காந்து பேசிட்டு இருக்கான். அவன் வாங்கிட்டு வந்த ஸ்ட்ராபெரி எல்லாம் சாப்பிட கொடுத்துட்டு இருக்கான். கரெக்டா அந்த இடத்துக்கு பூச்சன் வந்துட்டு, யூபை நீ கிளம்புற நேரம் வந்துருச்சு, இதுக்கும் மேல லின்சி நீ தூங்காம இருந்தேன்னு வச்சுக்கோயேன், உனக்கு ஸ்லீப்பிங் டோஸ் போறது தவிர வேற வழியே எனக்கு இல்லைன்னு சொல்ல, இல்ல போடாத நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு லின்சியே ஒத்துக்கிறா. யூபை பாக்குறான், இந்த ஹெட்போன்ஸ்ல உனக்கு பிடிச்ச மாதிரி பாட்டுலாம் நான் டவுன்லோட் பண்ணிருக்கேன், தூக்கம் வரத்துக்கு ஹெல்ப் பண்ணும், இது கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். லின்சி அந்த பாட்டை கேட்டுட்டே நல்லா தூங்க ஆரம்பிக்கிறா. அடுத்த நாள் நம்ம பூச்சன் வந்துட்டு இருக்கான். அந்த பேஷண்ட் பொண்ணு ரொம்ப தொந்தரவு பண்றான்னு தகவல் வருது. நேரா பூச்சன் உள்ள வந்துட்டு அவன் நெத்தியில ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி விட்டு, இங்க பாரு செக்அப்க்கு ஒத்துக்கிட்ட அப்படின்னா கண்டிப்பா உனக்கு வந்து நிறைய ஸ்டிக்கர் கொடுப்பேன், இதுல எவ்வளவு ஸ்டிக்கர் இருக்கு பாருன்னு சொல்லிட்டு குழந்தைங்களை டீல் பண்ற மாதிரி டீல் பண்ண ஆரம்பிக்க. அப்படியா சரி, எனக்கு இந்த ஸ்டிக்கர் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் 3 தடவை செக்அப் கரெக்டா பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்டிக்கர் எனக்கு கொடுங்க, 30 தடவை நான் கரெக்டா செக்அப் பண்ணிக்கிட்டேன்னா என்னோட ஆசையை நீங்க நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூச்சன் கூட அந்த பொண்ணு டீல் போட்டுட்டு இருக்கா. அதே மாதிரி சியனோட பாஸ் ஏதோ ஒரு பெரிய ஆளை விளம்பரத்துக்கு கூப்பிட்டு நிறைய காசு அதுல இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க போல. பூச்சன் பயங்கரமா கடுப்பாயிடுறான். அறிவின் உங்களுக்கு ஏதாவது இருக்கா இல்லையா, இவ்வளவு காசு எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணீங்க, சின்ன ஆக்டர்ஸ் நிறைய பேரை போட்டிருந்தா இதை விட கம்மியா தான் செலவாயிருக்கும், கம்பெனி இருக்கிற நிலைமையிலன்னு கேட்க, தம்பி கம்பெனி இப்படிதான் நல்லா போகும், நான் சொல்றது கேளு புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப திமிர்த்தனமா பேசிட்டு இருக்காரு. சியன் பயங்கரமா கடுப்பாயிட்டு வெளியே வந்துடுறான். இங்க லின்சியோட அண்ணா பூச்சனை பாக்குறதுக்கு வர, டிஸ்சார்ஜ் ஆகுற டைம் வந்துருச்சு, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூச்சனும் சொல்லிட்டு இருக்கான். அப்பயும் கவலையா தான் இருக்கு, வேலையில வர அவளுக்கு நிறைய வந்து ப்ரெஷர் இருக்குல்லன்னு சொல்ல, என் அம்மா கிட்ட ரிசர்ச் டீம்ல ஆளுங்க இருக்காங்க, நான் வேணா அவங்கள
நம்ம லின்ஷிக்காக வேலை பார்க்கறதுக்கு கொஞ்ச நாளைக்கு அனுப்ப சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு லின்ஷியோட அண்ணா வெளியே வந்துட்டு இருக்க யூபை வரான். நான் என்னன்னா எல்லா ரிப்போர்ட்ஸும் வாங்கிட்டீங்களா, கிளம்பலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இல்லடா, அவளை பத்தி தான் எனக்கு கவலையா இருக்குன்னு சொல்ல, ஆனா அவளுக்கு தேவையே நல்ல தூக்கம் தான், நல்லா இப்ப தூங்கி எழுந்திருக்கா. இதுக்கும் மேல வேலையா அவளே பாத்துப்பா. நம்ம போய் இன்வால்வ் ஆகுறத கொஞ்சம் கூட அவளுக்கு பிடிக்காது. சோ நம்ம இன்வால்வ் ஆகாம இருக்கதான் கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு யூபை சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு லின்ஷியோட அண்ணனும் அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கான் உள்ள. இங்க ஜியன் பயங்கரமா ஒரு மாதிரி அப்செட் ஆனால வேலையில. சரி ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இருக்க ஹோட்டலுக்கு நேரா உள்ள வரான். இல்லங்க கடை க்ளோஸ் ஆயிடுச்சு, நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல் பொண்ணு யாருன்னே முகத்தை பார்க்காம சொல்லிட்டு இருக்கா. ஓகே நான் அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு ஜியன் கிளம்ப, ஹலோ ஹலோ நீங்களா, இங்கே வெயிட் பண்ணுங்க, இருக்கிறத வச்சு ஏதாவது சமையல் பண்ணி குடுக்குறேன்னு சொல்லிட்டு, என் பேரு யுவானா, என் மேல யுவானானே கூப்பிடலாம் அப்படின்னு அவனுக்கு சாப்பாடு கொண்டு வந்து வைக்கிறா. இதுல கண்டதையும் நான் போட்டு ரெடி பண்ணிருக்கேங்கிறதால காசுலாம் தருவானா, நீங்க பாட்டுக்கு சாப்பிட்டு கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு கொடுத்துட்டு இருக்கா. ஜியனும் நல்லா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். அதே மாதிரி இன்னொரு பக்கம் யூபைய பாக்கிறதுக்கு அவன் பார்ட்னர் இருப்பானே அவன் வந்திருக்கான். ஜெயில இருந்து இப்பதான் வரான் போல ரிலீஸ் ஆகி. அண்ணா நான் உன்னை சொல்றேன்னா, நான் வந்துட்டேன் ரிலீஸ் ஆயிட்டு. அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்திருக்கு, இந்த ப்ராஜெக்ட் மட்டும் பண்ணா செம்ம சக்சஸ் ஆயிடலாம்னா, நான் சொல்லதை கேளுங்கன்னு சொல்ல, சரி கிளையண்ட் லிஸ்ட் அதுல எனக்கு கொடு அப்படின்னு கேட்க, நான் அதெல்லாம் எப்படி நான் கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்கான். இதுக்கும் மேல உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, நீ இனிமே தனி பாதையில போ, நானும் தனி பாதையில போய்க்கிறேன், இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு யூபை அவனை ஒட்டு மொத்தமா வீட்டுல இருந்து அனுப்பிடுறான். இங்க லின்ஷியோட அண்ணா கிட்ட மறுபடியும் நம்ம ஃபூச்சன் வந்துட்டு 2 ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாவையும் கொண்டு வந்து கொடுக்குறான். இதை அம்மா கொடுத்தாங்க, போய் லின்ஷிட்ட கொடுங்கன்னு. லின்ஷி நல்லா சாப்பிட்டுட்டே அவங்க அண்ணனை பார்த்து, இதெல்லாம் வேணாண்ணா, நான் வந்து ரெஸ்ட் எடுத்து முடிச்சிட்டேன், நான் போயிட்டு என் வேலையை நானே பாத்துக்கிறேன், அடுத்தவங்க எல்லாம் எனக்கு டிஸ்டர்ப் பண்ண பிடிக்காதுன்னு சொல்ல, அடப்பாவின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள யூபை நினைச்சிட்டு, இவன் என்ன மைண்ட் ரீடரா எதுவும் இருப்பானா என்ன, அவன் சொன்ன வார்த்தையை அப்படியே லின்ஷி சொல்றாளேன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். உன் டேஸ்ட் தாமா என் டேஸ்டும், உன் சாய்ஸ் தான் எனக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் பேசிட்டு இருக்க, என்ன சாய்ஸ் என்ன சொல்றங்கிற மாதிரி லின்ஷி சிரிக்கிறா. ஆனா அதெல்லாம் கண்டுக்காம அவன் அண்ணன் அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஜீனா அவ ரூம்ல இருந்து வரும்போது பார்த்தா, அந்த ஒரு பையனை பாய் ஃப்ரெண்டா அவங்க அம்மா புடிச்சு கொடுத்தாங்கல்ல, அந்த பையன் வந்து ஃபிளவர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு பாட்டியை பார்க்க போகணும், இன்னைக்கு போலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். நைட் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன்னு ஜீனா விட்டடிச்சு கிளம்பி வேகமா வெளியே ஓடி போயிடுறா. அடுத்த நேரா போயிட்டு லின்ஷியோட அண்ணனுக்கு கால் பண்ணிருக்கா. நம்ம கொஞ்சம் வந்து ஒன்னா எனக்கு ஸ்டே பண்றதுக்கு எனக்கு இடம் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி. லின்ஷி இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்ப போறால, எனக்கு ஒரு வேலை இருக்கு, நீ யூபை பாத்துக்குவே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப லின்ஷியோட அண்ணா ரொம்ப கன்ஃபார்மே மனசுக்குள்ள பண்ணிட்டு கேட்க, நான் பாத்துக்கிறேன், 3 வேலையும் சமைச்சு கொடுக்கறது கூட நானே பாத்துக்குவேன் அப்படின்னு யூபை சொல்லிட்டு இருக்கான். ஏன் உனக்கு வீட்டுக்கு போற ஐடியாவே இல்லையா, அவ வீட்லயே தங்க போறியா என்ன அப்படின்னு கேட்க, இல்லனா சமைச்சு கொடுத்துட்டு கிளம்பிடுவேன் அப்படின்னு நம்ம வலிஞ்சிட்டே பேசிட்டு இருக்கான். அப்படிவா வலிக்கு, அது மட்டும் இல்லாம டெய்லி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா உன் லொகேஷன் எனக்கு ஷேர் பண்ற, புரியுதான்னு சொல்லிட்டு அவங்க அண்ணா அங்க இருந்து கிளம்புறான். போறவன் நேரா போய் ஜீனாவை பாக்குறான். வா வா வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு அவளை வீட்டுக்கு கூட்டு போயிட்டு, இந்த பாதி கபோர்டு நீ எடுத்துக்கோ, இந்த பாதி டேபிள் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிரிச்சு வச்சிட்டு இருக்கான். சாரி நான் உன்னை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஜீனா சொல்லிட்டு இருக்கா. நானும் தான் உன்னை யூஸ் பண்ணிக்கிறேன், எங்க அம்மாட்ட போய் சொல்லி மாறி மாறிதானே நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், இதெல்லாம் பெருசா தப்பா எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஜீனாக்கு இவன் ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். அடுத்த நாள் நம்ம லின்ஷியும் யூபையும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அது ஸ்டிக் எல்லாம் வச்சு நடக்க வேண்டாம், இங்க என்கிட்ட கூடுன்னு சொல்லிட்டு யூபை லின்ஷியை வேகமா தூக்கிக்கிறான். தூக்கிட்டு அங்க இருந்து கிளம்ப லின்ஷிக்கே பயங்கரமா ஷாக் ஆயிடுது. டேய் என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு லைட்டா வெக்கப்பட்டு பாத்துட்டு இருக்கா. எனக்கு ஃபீவர் வேற அடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல, நம்ம யூபைக்கு கை ரெண்டும் ஃபில்லா இருக்குல்ல, சோ நெத்தியாலே அவன் நெத்தியை தொட்டு பாத்துட்டு, இல்லையே அப்பெல்லாம் இருக்க மாதிரி தரலையேன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்க. பயங்கரமா நம்ம லின்ஷி ஷாக் ஆயிட்டு இருக்கா. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்து தொடர்ந்து என்ன ஆக போகுது பாக்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பாக்கலாம். அது வரைய பாய்.